30களின் தொடக்கத்தில் திரைப்படங்கள் பேசத் தொடங்கின. படங்களில் நடிப்பதற்கு நடிகர்கள் தேவை என்ற விளம்பரங்கள் அடிக்கடி தலை காட்டத் தொடங்கின. இவற்றை கண்ட தேவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அனைத்து திரைப்பட நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு தேடி கடிதங்கள் எழுதத் தொடங்கினார். வாய்ப்பு கேட்டு கடிதம் எழுதுவது சின்னப்ப தேவரின் அன்றாட பணிகளில் ஒன்றாகி போயிருக்கிறது. கடிதங்கள் எழுதும் நேரம் போக மீதம் இருந்த நேரங்களை தனது அண்ணனின் தேக பயிற்சி சாலையில் நேரத்தை செலவிட்டு தனது உடலை கட்டுக்கோப்பாக்கி இருக்கிறார். சிலம்பம், மல்யுத்தம், வாள் பயிற்சி, சுருள் கத்தி என்று அனைத்தும் அத்துப்படியானது. சின்னப்ப தேவருக்கு இத்தனைக்கும் அப்போது அவருக்கு 16 வயதே ஆனது. இந்த காலத்திற்கு பின் சென்னைக்கு கோடம்பாக்கத்திற்கு இணையாக கோயம்புத்தூரிலும் பிரீமியர் ஸ்டுடியோ, சென்ட்ரல் ஸ்டுடியோ என்று பல படப்பிடிப்பு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு படப்பிடிப்புகள் நடைபெற துவங்கின. அத்தகைய ஸ்டுடியோ ஒன்றில் திலோத்தமை என்ற படத்தின் ஷூட்டிங்